இந்த புது வீட்டை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணலான்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ட்விஸ்ட்டு நடந்துருச்சு. அதுவும் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம புது வீட்டை பார்க்கலாம். இப்படி ஒரு ஹோம் டூர் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்பவே எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க எங்கள் வீட்டை நான் காட்டுறேன். மொபைலுக்கு நம்ம சார்ஜ் பண்ணோன்னா சார்ஜரை ரிமூவ் பண்ணினா நமக்கு ஃப்ளக் பாயிண்ட்டும் சேர்ந்து வந்துடுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை எடுத்து மாட்டி வைக்கணுங்க. அப்போ தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நமக்கு எதுவும் கையில் ஷாக் அடிச்சிருமோன்ற பயம் ரொம்பவே இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வேலையிலெல்லாம் நமக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் இந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும். இது எப்பவும் இப்படி தாங்க, கொஞ்சம் சரியாக ஃபிக்ஸ் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. இந்த வீட்டில் நீங்கள் ஆணி அடிக்கவே முடியாதுங்க. ஆணி அடித்தா ஓனர் திட்டுவாருன்னு நினச்சிங்களா? இல்லைங்க. ஆணி அடித்தா நம்மளை ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் வீட்டோட நிலைமை, இந்த வீட்டில் ஒரு ஹோல்ஸ் போடணும்னா மிஷின் எல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம கை விரலே போதுங்க. எவ்வளோ பெரிய ஹோல்ஸ்னாலும் போடலாம். ஆனாலும் வீடு அசிங்கமாக தெரியும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணி இல்லைன்னா சுரங்க பாதையே தோண்டிட்டு போயிடலாம். இந்த ஆணி எதுவுமே நான் அடிக்கலைங்க. ஆல்ரெடி அடிச்சிருந்த ஆணியை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப வந்த சோதனை தான். நம்ம செவுத்துல எந்த ஆணியுமே நிற்காது. அது போல பூசின கலவை கூட நிற்காதுங்க. தொட்டோன்னா ஒரு பெரிய பள்ளம் விழுன்னு தானே நான் தொடவே இல்லை. அப்படியே விட்டுட்டேன். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஆணி அடிக்கவே மாட்டேங்க. ஆனால் இந்த வீட்டில் ஆணி நிறைய இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எந்த ஆணியுமே நம்ம யூஸே பண்ண முடியாதுங்க. சும்மா ஆணி உள்ளே இருந்து எப்படி தெரிச்சது பார்த்தீங்களா? எங்கே விழுந்ததுன்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு பியூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்ண வந்தவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆணி அடித்தார். இந்த வீடு செங்கல்ல கட்டலையாம், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த வீடை ஒயிட் வாஷ் பண்ணாமல் தான் கொடுத்தாங்க. நானும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஏன்னா ஒயிட் வாஷ்க்கு தனியாக காசு எடுப்பாங்கல்ல, அதனால தான் நானும் அப்படியே வந்துட்டேன். இந்த வீட்டில் எதுக்கு ஆணி அடிச்சிருக்காங்கன்னே தெரியலங்க. ஒரு 60-70 இடத்துக்கிட்ட அடிச்சிருப்பாங்க. மேல் டாப்பு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி ஓட்டையாக தான் இருக்கும். 2 கதவும் நிலையிலிருந்து விலகி தான் இருக்கும். இந்த கதவை இந்த செவுத்தோடு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ராடு இருக்கும்ல இரும்பில், அந்த ராடே 2 கதவுலையும் செவுத்துலேருந்து விலகி நிற்கிது. நானும் இந்த வீட்டுக்கு வரப்போ இந்த கதவு இடுக்கில் பார்க்கல. அதனால் என்னம்மா பூசிட்டா போச்சு அப்படின்னு அழகாக பூசி கொடுத்துட்டாருங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. 2 கதவுக்கும் பூசிட்டாங்க. ஈவனாலாம் பூச மாட்டாங்க. சும்மா சிமெண்ட் பாலை அப்படியே தடவி விட்டுருவாங்க. மழை பெஞ்சது, துணிக்காய போட முடியலையேன்னு இந்த இடத்துல இருந்த ஆணியில் இந்த கயிறை கட்டினேங்க. கொடி எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தா அந்த ஆணியோட கலண்டு கீழே விழுந்துருச்சுங்க. அப்போ இந்த வீட்டில் அவசரத்துக்கு ஒரு கொடியும் கட்ட முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு சோஃபாலெல்லாம் துணியை போட்டு காய வச்சு எடுத்தேங்க. ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கிற ஆணியோட நிலைமை தான் இது. இது ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம எந்த பொருளையும் மாட்டி நம்ம பொருளை சேதாரப்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் யூஸ் பண்ணலைங்க. இங்கே கணக்கு இல்லாமல் ஆணி அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ஆணியையும் யூஸ் தான் பண்ண முடியாது. ஆணி அடிச்சிருக்காங்க போல். ஆணியே உள்ளே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ தெரியுமாங்க? 1 கோடிங்க. நான் இதை உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் டச் பண்ணேன். இதை தொட்டால் இப்படி தாங்க ஆகுது. அதனால தான் நான் இதை எதையுமே தொடுறதில்ல. ஏன்னா வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கும்ல. அதனால் என்னதான் இருந்தாலும் வீடு அசிங்கமாக தெரியும்ல. அதனால தான் இதை அப்படியே விட்டுட்டேங்க. ஆணியை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் இங்கே கஷ்டமே கிடையாதுங்க. இப்படி நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடும். திருப்பி உள்ளே மாட்டிக்கலாம். ஆனால் நம்ம பொருளை தான் எதையுமே இதில் மாட்டிக்க முடியாது. அடுத்து இன்னும் இருக்குது இந்த டூர். இன்னும் முடியலைங்க. நம்ம வாசலில் வச்சுருக்கிற மெயின் டோரே கலண்டுக்கிட்டு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆனாலும் விட மாட்டோமே. அதை டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னு எங்கள் ஓனர் எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள். நான் இந்த வீட்டுக்கு வரப்போ ஒயிட் சிமெண்ட்டில் பூசி இருந்தது. நடக்க நடக்க கதவு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஓனர் இந்த சிமெண்ட் வச்சு பூசி கொடுத்தாருங்க. பாருங்கள், இதுக்கு முன்னால் பூசின ஒயிட் சிமெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நம்ம விரலை வச்சு இப்படி தோண்டணும்னாலே இவ்வளோ பெரிய பள்ளம் விழுதே. ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு தோண்டணும்னா பேஸ்மெண்ட் தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் இதில் கையே வைக்கிறது இல்லைங்க. இது வீடியோவுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணேன். பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்கு எங்கள் ஓனர் எவ்வளோ அழகாக சிமெண்ட் கலவை பூசியிருக்காருன்னு பாருங்கள். இந்த வீட்டில் கண் திருஷ்டிக்காக பார்க்குற இடமெல்லாம் சிமெண்ட் கலவையை வச்சு பூசி திருஷ்டியை கழிச்சிருப்பாங்க. பையனுக்காக டாக்டர் கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தேன். பழைய
வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சிக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி பார்த்தது தான் இந்த வீடு. வீட்டில் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும், ஜன்னல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இருந்ததுங்க. ஆனால் வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு வெளிப்படையாக பார்த்தப்போ தெரியலங்க. நான் வீடு காலி பண்ண சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பூசினதுக்கு மேலே எங்கள் ஓனர் பூசின அந்த கலவை எவ்வளோ அழகாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். கலண்டு வந்தால் என்னங்க, மேலே அப்படியே மூடி வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு வர்றப்போ எல்லா இடங்களும் ஒயிட் சிமெண்ட்டால் பூசப்பட்டிருந்தது. இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு 8000 ரூபாய் வாடகையும் நான் பார்க்க வேண்டியது இருந்தது. எல்லா இடங்கள்லையும் அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இது தாங்க அந்த சிமெண்ட் மூட்டை. எங்கள் வீட்டில் இது ஸ்டாக்லேயே வச்சுருக்காரு ஓனர். இந்த வீட்டில் எப்போ எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் உடனே இந்த சிமெண்ட் கலவையை எடுத்து பூசிக்கலாங்க. இந்த கவரில் ஒயிட் சிமெண்ட் இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே டைல்ஸ் பளபளன்னு மின்னும். வெயில் வீட்டுக்குள்ளே சூப்பராக அடிக்குங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் தண்ணி ஊற்றினா அப்படியே தேங்கி நின்றுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிறது தான் அந்த ட்விஸ்ட்டுங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்பவே யாரோ கேட்டை தட்டினாங்க. யாருன்னு பார்த்தேன், ஹவுஸ் ஓனரோட பையன் வந்திருந்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்களேன். சரி, சும்மா இந்த ஹாலில் மட்டும் நின்று காமிச்சிட்டு சரி, உள்ளே வர மாட்டாங்க. சரி, நீங்கள் ஹாலிலே நின்று காமிச்சிட்டு போடுங்க. இப்போ வீடு வந்து முடிகிற மாதிரி இருக்கா? முடிகிற மாதிரி இருக்கு, ஆனால் முடியலன்னு முடிகிற மாதிரி இருந்தால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, ஓகே. இல்லைங்கக்கா காலியாக, ஏன்னா நீங்களும் அதை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு அட்வான்ஸ் போட்டி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அப்படி இல்லைன்னா ஹோல்ட் பண்ணி நீங்களே அப்படி வச்சுக்கலாம். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரி சரி, வர சொல்லுங்கள். என்கிட்ட பெர்மிஷன் கேட்டார். வீடு பார்க்குறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு. உள்ளெல்லாம் வரமாட்டாங்க, வெளியில் நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னும் சொன்னார். அவர் வேறு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா இந்த வருஷம் முடிகிற வரைக்குமாவது டைம் கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வீடு சேல் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப அவசியமானதாக தேவையானதாக இருந்திருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதை எனக்கு வீடு வாடகைக்கு வர்றப்போவே சொல்லலை. ஆனால் அவங்க ரூல்ஸ் படி 3 மாதத்துக்கு முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் புரியலை. என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில் என்ன சமைச்சேன்னு தெரியுமாங்க? கேரட்டும் அவரைக்காயும் போட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு ரொம்ப அவசரமாக சமையல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரசம் வச்சுருந்தேங்க. பையனுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் இல்லைன்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு. அதனால நான் வேகமாக அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேங்க. பெரிய பையனுக்கு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் கொடுத்துருவேங்க. இன்னைக்கு பெரிய பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். நாளைக்கு சின்ன பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேங்க. எல்லாருமே நேற்று வீடியோவை பார்த்து ரொம்ப விஷ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நான் சம்பாதிச்சிருந்தேன். ஆனாலும் நிறைய நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. அதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லாம் கேட்கணும். கேட்டுட்டு அங்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை முடியுதுன்னா மறுபடியும் உங்கள் ஹஸ்பண்ட் பிரச்சனையை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அழ ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த வீடியோ போடுறப்ப நான் ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி நாள் நான் நிறைய கஷ்டங்கள் படுவேன். தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறப்போ எனக்கு நிறைய சிரமங்கள் வரும். அந்த நிமிஷங்கள் நான் யோசிப்பேன், பிள்ளைங்க மேலே கூட பாசம் இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தமாக தான் இருக்குது. காலம்தான் எல்லாத்தையும் மாற்றணும். நான் டெய்லி வீடியோவில் இன்றைக்கி கொஞ்சம் அழுதேன், இன்றைக்கி நான் இந்த நேரத்தில் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா என்ன எவ்வளோ நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நேசிக்கிறவங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஒரு நாள் மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்கும். அன்றைக்கி நிறைய அமைதி கிடைக்கும். நான் தைரியமாக ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து போயிட்டுருக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணம். நீங்கள் தைரியம் சொல்லலைன்னா அப்படியே ஒரே இடத்துல தான் நின்றுப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வேதனை இருந்தாலும், என் உடம்பு முடியலைனாலும், எனக்கு வலிச்சாலும் நான் அடுத்து என்ன மூவ் பண்ணணுன்றதை தான் பார்க்குறேன். அந்த தைரியத்தை நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க. நம்பிக்கையை உருவாக்குறீங்க. பாசிட்டிவாக பேசுகிறீங்க. நீங்கள் பாசிட்டிவாக பேச எனக்கும் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணுது. அதுக்கு பின்னால் எவ்வளோ வலிகள் இருந்தாலும் அதை என்னால் தாங்கிக்க முடியும். இந்த வீட்டு விஷயமா கூட நான் இந்த விஷயங்களெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லலை தெரியுமா? நீங்கள் எல்லாருமே இந்த வீடு நல்லா இருக்கு, இனிமேல் உன்னோட லைஃப் மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஓனரே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என் லைஃப்பில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தால் கூட
ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. உங்கள் சந்தோஷத்தை கமெண்ட்டில் வெளிப்படுத்துகிறீங்க. உங்கள் அன்பால் நான் உங்ககிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.